வாங்கம்மா வாங்க, எந்த காய் எடுத்தாலும் 10 ரூபா தான், 10 ரூபா தான், 10 ரூபா தான். எல்லா காயும் இன்னைக்கு அறுவடை பண்ணி கொண்டு வந்ததுதாம்மா. வாங்கம்மா வாங்க, உங்களுக்கு பிடிச்சத வந்து பார்த்து நல்லதா பொறுமையா எடுத்துட்டு போலாம். வாங்கம்மா, நம்ம கடைக்கு வாங்கம்மா. நம்ம வார சந்தை கடையில இன்னைக்கு ஒரு நாள் தாம்மா வரும் இருக்கும் கடை. வாங்கம்மா வாங்க. எந்த காய் எடுத்தாலும் வெறும் 10 ரூபா தானா? 10 ரூபா மட்டும்தானா? 10 ரூபா மட்டும்தாம்மா. எந்த காய்னாலும் உனக்கு பிடிச்சத பார்த்து எடுத்துக்கணும். 10 ரூபா தான் மட்டும்தான்மா. என்ன சொல்றீங்க? ஓகேண்ணா ஓகேண்ணா. அப்ப எனக்கு இந்த பீட்ரூட்டு, கோஸு, பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாமே போட்டுருங்கண்ணா. சரிண்ணா சரிண்ணா. கூடக்குள்ள எல்லாத்தையுமே அள்ளி போட்டுருங்கண்ணா. இந்தாங்கண்ணா 100 ரூபா. சரிம்மா சரிம்மா. இந்தா. சரிம்மா 100 ரூபா சரியா போச்சுண்ணா. கடைக்கு வந்தாதானா கூடையும் நிறைஞ்சிருது, மனசும் நிறைஞ்சிருதுண்ணா. சூப்பர்ண்ணா, உங்க கடையில் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சூப்பர்ண்ணா. நான் இவ்வளோ காய் வாங்கியிருக்கேன். சரிம்மா, அதுக்கு இப்போ என்னம்மா? வாங்கியிருக்கேன் கொஞ்சம் ஒரு 20 ரூபா குறைச்சி 80 ரூபா வாங்கிக்கலாம்லண்ணா. மீதி 20 ரூபா தரலாம்லண்ணா. அதுக்கு தான் இப்படிலாம் ஐஸ் வச்சு பேரம் பேசுறதா? நடக்குது நடக்குது. தாரேன் தாரேண்ணா. அப்படியே அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையும் கொஞ்சம் ஃப்ரீயா தந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே. தாரேன் தாரேன், வைக்கிறேம்மா வைக்கிறேன். பேசுவாங்களா மாட்டாங்க? சின்ன கடை பார்த்தா மாட்டாக்கா எல்லாம் ஓசில தருவாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. பெரிய கடையிலாம் இப்படி வாய் திறப்பாங்களா? என்ன சொல்ல? ஆனால் கூடையில் மறக்காம எல்லாம் வச்சுட்டீங்களான்னா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி மறக்காம வச்சுட்டீங்கல்ல? வச்சுட்டேன் வச்சுட்டேம்மா.